குடும்ப பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் இருந்தக்கூடிய குழப்பங்கள் தீரும், விருப்பங்கள் நிறைவேறும், மக்கள் சம்பந்தமான விஷயங்கள், வீட்டில் பொது விஷயங்கள், குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், மக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாகும். முக்கியமாக சில பொருட்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள், கௌரவம் உயரும். ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் திருப்திகரமாக சில மனிதர்களை சந்திப்பீங்க. சில பேர் உங்களை பாராட்டுவதை உங்கள் காதிலே கேட்க முடியும். ரொம்ப எதிர்பாராத பாராட்டுகள், இவனா என்ன பாராட்டினா அப்படின்னு மகர ராசியே திருப்தி கடக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் வேலைபளு அதிகரிக்கும். அதே நேரத்தில் சுப செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் நாம் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி இதை வெளியிடலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. டக்குன்னு வாயை விட்டுருவீங்க. அதில் ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஜூன் மாதம் 5ஆம் தேதி வாக்கில் புதிய யோசனைகள் பிறந்து, ஏன் நம்ம லைஃப்பை இப்படி ஒரு பிளான் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை டேர்ன் போடுறதுக்கான நல்ல வாய்ப்பு உண்டு. ஆக இந்த வாரம் மகர ராசிக்கு திருப்திகரமான வாரம். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வியாபார ரீதியாக, அதுவும் டிராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகம். மாணவ செல்வங்களுக்கு புது புது ஐடியா கிடைக்கும். படிக்கலான்னு உட்காருவீங்க, ஆனால் படிக்க முடியாது. இந்த வாரத்தில் படிப்பை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுருங்க. எது சம்மந்தமாக நீங்கள் இறங்கினாலும் உடனே ஒரு வேலை கொடுப்பாங்க, இல்லை என்ஜாய்மெண்ட் வந்துடும். ஏதோ ஒரு நியூஸ் வரும், ஏதோ ஒரு செல்ஃபோன் மூலமாக இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று ஃபாலோ ஆகும். அதை ஃபாலோ நம்ம பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மகரம் இந்த வாரத்தில் முக்கியமாக ரிஸ்க் எடுத்து செய்யலான்னு நினைக்க வேணாம். லேசாக விடுங்க. இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. முருகனை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும்.